சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கோவைக்கே பெருமை சேர்க்கும் சிவஸ்தலம் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில். மற்றுமொரு சிறப்பு, காஞ்சிமா நதிக்கரையிலே தர்ப்பணம் செய்கின்ற மண்டபம். பல ஆண்டுகளாக இங்கே சிறப்பாக வழிபாடு செய்து வருகிறார்கள். நல்லறம் அறக்கட்டளையின் சார்பாக தற்போது புதிய பொலிவுடன் பல வசதிகளுடன் நல்லறம் அறக்கட்டளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதை அரசுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை நாம் இப்போது நேரடியாக காணப்போகிறோம். வாருங்கள். மகத்தான ஒரு நிகழ்வுக்கு எல்லாரும் கொஞ்சம் அமைதி காத்து விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்புரை திருப்பெருந்துறை சாந்தலிங்க மருதாசல சுவாமிகள் பேரூர் ஆதீனம் அவர்கள், தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் சிறுவை ஆதீனம் அவர்கள், கோவை ஜிஆர் சுவாமிகள், பைரவர் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள், இணை ஆணையாளர் திரு ரமேஷ் அவர்கள், துணை ஆணையாளர் விமலா மேடம் அவர்கள், பேரூராட்சி தலைவர் அண்ணாதுரை அவர்கள், விழா நாயகன் அன்பிற்குரிய சகோதரர் திரு எஸ்பி வேலுமணி எம்எல்ஏ அவர்கள்,
நல்லறம் அறக்கட்டளை அறங்காவலர்கள் திரு அன்பரசன் அவர்கள், திரு மகேந்திர ராம்தாஸ் அவர்கள், திரு செல்வம் ஏஜென்சிஸ் நந்தகுமார் அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ துரைமுருகன் அவர்கள், எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் சார் அவர்கள், கேஆர் ஜெயராமன் எம்எல்ஏ அவர்கள், கந்தசாமி எம்எல்ஏ அவர்கள் மற்றும் திரளாக இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள், பிரஸ் அண்ட் மீடியா, இதில் பங்கு கொண்டு இந்த மகத்தான ஒரு மணி மண்டபத்தை அனைவரும் பங்கேற்று வழிநடத்திய சகோதரர்கள் அனைவரையும் வருக வருகவென்று உளமாற வரவேற்கிறோம். நல்லறம் அறக்கட்டளை உங்களுக்கே தெரியும், நிறைய இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய வேலை செய்திருக்கிறார்கள். திரு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் அவர்களுடைய கைடன்ஸில் திரு அன்பரசன் அண்ணன் அவர்கள் நிறைய வேலை செய்து இதை இவ்வளோ அழகாக ஒரு நிகழ்வாக இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு நம்ம பொதுமக்கள் சார்பாக மிக்க நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வரவேற்று விழா முடியும் வரை சற்றே அமைதி காத்து அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். விட்டு போயிருந்த எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருமே ஒவ்வொரு கடைசி ஆள் வரைக்கும் நான் வெல்கம் பண்ணுறேன். வந்ததுக்கு மிக்க நன்றி. அனைவரும் சற்று அமைதி காத்து அமர்ந்து இந்த விழாவை இந்த அரசுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற இந்த அருமையான ஒரு நிகழ்வை வெற்றி விழாவாக ஆக்கி தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சிதம்பரம் என்று போற்றப்படுகிற பேரூர் பட்டீஸ்வரர் திருத்தலம் 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழன் என்கிற மாமன்னரால் இந்த பேரூர் பட்டீஸ்வரர் திருத்தலம் இங்கு உருவாக்கப்பட்டது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் நல்லறம் அறக்கட்டளை வாயிலாக கோவை மாவட்டம் மட்டுமில்லாமல் நம் கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எண்ணற்ற மாவட்டங்களில் பல லட்சம் மக்கள் தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிற மகத்தான இந்த மாபெரும் மண்டபத்தை அரசுக்கு அர்ப்பணம் செய்கிற இந்த உன்னத நிகழ்வு நமது தொண்டாமுத்தூர் தொகுதியின் வெற்றி நாயகராய் வரலாறு காணாத வளர்ச்சி திட்டங்களை நமது தமிழகத்து மக்களுக்கு தந்த உன்னத நாயகர் ஒற்றை பார்வையால் அனுதினமும் நமக்கு நம்பிக்கை வழங்கிக் கொண்டிருக்கிற சாதனை சம்பள் ஆரியரண்ணன் சட்டமன்ற எதிர்கட்சி பொருளா அனுதினமும் நம்மை வழிநடத்துகிற உன்னத தலைவர் சாதனை சம்பள் ஆரியரண்ணன் பேரவர்கள் இதோ இப்பொழுது சிறப்புரையாற்றி இந்த நிகழ்வை அனுதினமும் நம்மை கொண்டாடுகிற உன்னத தலைவர் இப்பொழுது மாபெரும் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய கோவை மாவட்டத்தில் மிகவும் பெருமை பெற்ற கிட்டத்தட்ட காசி ராமேஸ்வரம் இணையாக இருக்கக்கூடிய பேரூர் படித்துறையிலே தர்ப்பண மண்டபம் இன்றைக்கு நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி காலையிலிருந்து பல்வேறு யாகங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த நல்லறம் அறக்கட்டளை சார்பாக கட்டிப்பிடிக்கப்பட்ட இந்த மண்டபம் ஒப்படைப்பு நிகழ்ச்சிக்கு வருகிறக்கூடிய நம்முடைய திருப்பரந்து நம்முடைய மாவட்டத்திற்கு மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய திருப்பரந்து ஐயா சாதலிங்க மருதாசன அடிகளார் தேவர் ஆதினம் சாமி அவர்களுக்கும் அதே போல நம்முடைய மாவட்டத்தில் பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய மண்ணின் பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய நம்முடைய தவறு குமர குருபுர சாமிகள் சிறுவை ஆதீனம் அவர்களுக்கும் அதே போல பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய கோவை ஜிய சாமி அவர்களுக்கும் அதே போல பைரவர் கிருஷ்ணமூர்த்தி சாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறக்கூடிய இணை ஆணையர் அவர்களுக்கும் துணை ஆணையர் அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சியை பல்வேறு சோதனைகளிலே சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்தி இதை முடித்து இங்கே அர்ப்பணிக்க நல்ல மார்க்கெட்டுடைய
தலைவரும் என்னுடைய சகோதரமான எம்பி அன்பரசன் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லா பேரும் வந்து சொல்லிட்டு தான் நேரம் நடத்துகிறது. இங்க வரக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும் நம்ம மனைவியாக உட்பட நிறைய இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொறுப்பாளர்கள் உட்பட நிறைய இருக்கீங்க. எல்லா பேரும் பார்த்து சொல்ல முடியும். அத்தனை பேருக்கும் அரசியல் சொல்லியாச்சு. நம்ம லட்சியாளர் உட்பட இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அத்தனை பெரும்பாலும் வழக்கத்தில் உட்பட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பதவி உட்பட அத்தனை பேருக்கும் இங்க இருக்கக்கூடிய அதே போல விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக இந்த பேரூர் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வரக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொங்கு பரிசாக உட்பட அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இது வந்து ஆரம்பத்தில் 2020 ஆரம்பிக்கப்பட்ட நம்ம அமைச்சராக அப்பொழுது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் என்பது அவருடைய அனுமதி பெற்று அந்த நேரத்தில் ஆரம்பித்தோம். முழுமையா நல்லறை அறக்கட்டளை சார்பில் குடும்பத்துடைய அறக்கட்டளை அதன் தலைவராக என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாங்க உறுப்பினர் இருக்கோம், அவர் தலைவர் இருக்காரு. அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான கோயில் என்னுடைய சகோதரர் பொறுப்பு நான் சொல்றேன், பெருமையா இருக்கு. உக்கடம் லட்சுமணர் கோயில் உங்களுக்கு தெரியும், பிரபலமா இருந்தது, சாமிகளாக இருக்காங்க. அந்த கோயில் நிறைய காலமாக உபயோகம் அதெல்லாம் வாய்ப்பு இருந்துகிறது. அதை வந்து அழகா கொண்டாடுறது சகோதரர் பண்ணாங்க. அது போல நிறைய கோயில்கள் நிறைய இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தோம். அதே போல காரமண கோயில், மேல்பாளையம், நிறைய மாவட்டங்கள் நம்ம நிறைய கோயில்கள் வந்து அப்ப வந்து அந்த நேரத்தில் நிறைய பண்ணோம். அதே போல தர்மபுரி மண்டபம் கூட நிறைய கோயில்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது மட்டும் பெரிய சவாலா இருந்தது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இது வந்து மிகப்பெரிய நீண்டகால பிரச்சனை. அது நம்முடைய பேரூர் நம்முடைய ஆலயம் ஐயா அவர்கள் நம்முடைய மண்டலம் அடையாளர் அவர்கள் பெரியசாமி இருக்கும்போது இருந்து ஆக பெரியசாமி இருக்கும்போது இது செய்யப்பட்ட அவங்களுக்கு இதை வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. நம்முடைய சாமி அவர்கள் அது வந்து நம்முடைய சகோதரர்கிட்ட இது சொல்லி எங்களை பேசிட்டே இருந்தாங்க. அதை வந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா பல்வேறு அது முடிக்க முடியாம பல்வேறு நின்று போய் நிறைய பிரச்சனைகள் வந்துகிறது. இதுக்கு நிறைய பேர் எல்லாமே இந்த கட்சி பார்க்கலாம் எல்லாரும் நிறைய உதவி இருக்காங்க. அத்தனை உதவி அத்தனை நல்லவர்களுக்கு நன்றி. நல்லா முக்கியம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து பண்றோம். இது முழுமையா சகோதரர் அன்பரசன் நாங்களே இது எப்படி முடிக்க முடியுமான்னு பேசும்போது இந்தியாவில் அதே போல நீங்க நல்லபடியாக இதை முடித்து இதை வந்து நம்ம ஒப்படைக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்னைக்கு வந்திருக்க உண்மையான மிகப்பெரிய பெருமையா இருக்குது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் செய்ய முடியாத நிகழ்ச்சிகள்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். அப்ப இருக்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி இன்னைக்கு அத்திய 1ஆம் தேதி 70 ஆண்டுகள் பிரச்சனை சாமி சொல்லிட்டு அதை கூட 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நன்றி விவசாயம் நடத்திருக்காங்க. அதுவும் அந்த மாதிரி இதுவும் எப்படி 60 நாள் 70 நாள் எல்லாமே போராடிட்டு இருந்தாங்க. அதை முடிவு பண்ணுவதும் அது சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அமைச்சர் இருக்கும்போது 70 வருஷமா அந்த பிரச்சனை நடந்ததுக்கு நம்முடைய மக்கள் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் சொன்னோம், ஒரு விவசாய இருக்கு எடப்பாடி போய் சொன்னோம், கண்டிப்பா பண்ணிட்டு டெல்லியில வந்து அதிகாரிகள் சொல்றாங்க, எப்பவுமே அதிகாரிகளுக்காக வருத்தப்படாது. அவங்க சட்டத்தை சொல்லுவாங்க, அதுக்கு மேல நம்ம ஒரு முடிவு எடுப்போம். எப்பவுமே மக்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதே போல அமைச்சர்கள் முதலமைச்சர் முடிவுகள் மக்களுக்கு தேவையான நம்ம எடுக்க முடியும். அதிகாரிகள் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே முடிவு இருந்தால் அதுக்கு மேல முடிவு எடுக்கும்போது மத்தியில் இருந்து பண்ணுவதாக மத்தியில் இருக்கிற சூழ்நிலையில நம்ம நிதி வந்து நம்ம கேட்கிறோம். சரி
சகோதரர் நண்பர்கள் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நல்லார் அறக்கட்டளை என்பது பல நிகழ்ச்சிகள். கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தினமும் நாங்கள் 50,000 1 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். 50,000 தினமும் உணவு கொடுத்தோம். நிறைய ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான பொருள் கொடுத்தோம். எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது கோயிலுக்கு மட்டுமல்ல, ஒரு பிரச்சனை இருந்தால் கொரோனாவுக்கும் மருந்து கொடுத்தாங்க. நல்லார் அறக்கட்டளை இது முழுமையாக பண்ணாங்க. என்னுடைய சகோதரர் தலைவர்கள் நாங்களே ஃபேமிலியில் உறுப்பினர் இருக்கிறோம். உண்மையாலுமே இந்த நிகழ்ச்சியில உண்மையாலுமே நம்முடைய நல்லார் அறக்கட்டளைக்கு உதவியாக அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இது எங்களுக்கெல்லாம் தூண்டுதலாக ஊக்குவலாக எப்படி நம்ம சாமி இருக்காங்க. நம்முடைய ஆசிரியர் நம்முடைய குமாரங்க சாமி இருக்காங்க. அதே போல சாமி இருக்காங்க. அவங்க எப்பவுமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வெரி சப்போர்ட்டா எப்பவுமே உதவுதான். நம்ம வந்து மனசோடு இருக்கும்போது கூட அவங்க வந்து இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்லி எப்பவுமே எங்களுக்கு நல்ல ஆதரவோடு இருக்காங்க. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கண்டிப்பாக இது போல பல கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற தாமோதரன் அவர்களையும் வரவேற்று, அதே போல இருக்கக்கூடிய நம்முடைய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள், கவுன்சிலர்கள் அவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் வந்து இது பல பல அட்வைஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். அதே போல இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவு பிரதிநிதிகள், இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதை முடிக்க வேண்டும் ஆர்வமாக அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஆமா ஆமா இதுல வந்து எல்லாருடைய பங்கு இருக்கு. இதுல வந்து திருக்கோயில் பங்கு இருக்குது, பேரூராட்சி பங்கு இருக்குது, அதே போல நிறைய பேர் பங்கு இருக்குது. எல்லாம் ஒருங்கிணைந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடு. அதே போல இங்க இருக்கக்கூடிய அத்தனை இதுக்காக உறுதுணையாக இருந்து நிதி அத்தனை பேர் இருக்கு. அதே போல நம்ம இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் அமைச்சராக இருக்கும்போது இந்த நொய்யல் கூட நம்ம சாமி சொல்லிதான் அந்த நேரத்தில் நொய்யல் கூட நம்ம மிகப்பெரிய நிதி ஒதுக்கி அது 240 கோடி ஒதுக்கி அந்த வேலைகள் நடந்துருக்கு. அதுல வந்து ஒன்றே ஒன்று அந்த கல்வியை கலக்கக்கூடிய சுத்திகரிப்பு பண்ணி கல்வியை உணரும். அது மட்டும் பெண்டிங் இருக்கு. நான் எப்படி சட்டமன்றத்தை கூட இப்ப இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் கவனத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அது கண்டிப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய சாமிகள்லாம் அது கண்டிப்பெல்லாம் இடையெல்லாம் சந்திக்கிறாங்க. அது கூட அடுத்து கண்டிப்பாக அதையும் செஞ்சுட்டா நம்ம பேரோடு ஆளும் நம்முடைய சுத்தமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் உதவியாக நம்ம பாடுபட வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக கிட்டத்தட்ட 15 கோடி அவர்களே இந்த மண்டபம் முடிக்கப்பட்டது. இது ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அந்த பேரூராட்சி தலைவர்களுக்காக, சாமிகளுக்காக, சட்டமன்ற உறுப்பினருக்காக எல்லாமே இருக்கீங்க. இத அதே போல டிசி இருக்கீங்க, எழுதிருக்கீங்க. இதை சுத்தமா வச்சுக்கணும், இதை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நம்ம எல்லாமே நிறைய இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் எங்க பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்ட் நிறைய நான் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த பஸ் ஸ்டாண்டை கூட்டுறது கூட கிடையாது. நான் பார்க்கும்போது நான் உடனே போட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் போய் கொடுத்துருவாங்க. என்ன சங்கடமா இருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் எது கட்டி தரணும், அது டெய்லி போய் அது யாராவது போய் அது சம்பந்தப்பட்டவங்க கிளீன் பண்ணணும். ஆகவே இது முக்கியமானது. இது ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜாதி மத வேறுபாடு, அரசியல் வேறுபாடு, இது எல்லாரும் உறுதியாக இருந்து இது கண்டிப்பாக நல்ல மாநிலங்களை சகோதரர்கள் உறுதியாக இருப்பார். ஆகவே இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பஞ்சாயத்து நிர்வாகம், கோயில் நிர்வாகம் மெயினா. ஆனா இது சில இடத்துல கோயில் நிர்வாகம் கூட பஞ்சாயத்து நிர்வாகத்தில் அதிகமாக உள்ள வரக்கூடிய வாய்ப்பு சட்டமன்றத்தில் இருந்தாலும் நீங்க ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து கண்டிப்பாக நம்முடைய சாமிகள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக சுத்தமா வச்சுக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும். அதே போல இங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு சிறப்பு ஏற்படுறாரு. அவர்களுக்கும் நல்ல எளிய முறையில எப்ப போல குறைந்த கட்டணத்துல அதாவது சலுகைகள் தர வேண்டும் என்று கேட்டு உண்மையாகவே இந்த நிகழ்வுல இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒருமுறை இதுக்காக உதவிய நல்லார் அறக்கட்டளை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு போய் சந்திக்கும் போது சந்திக்கும் போது எல்லாருமே மனம் வந்து எல்லாரும் உதவினாங்க. மீண்டும் ஒருமுறை இதுக்காக உதவிய அத்தனை பேருக்கும், அதே போல இங்க இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகம், பஞ்சாயத்து நிர்வாகம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இருக்கக்கூடிய அத்தனை நல்லவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் சாதனை சொன்ன எஸ்பி வேலுமணி ஐயா அவர்களும் இதோ இந்த தர்ப்பண மண்டபத்தை உங்கள் பலத்த கரவணை கடையில் எப்பொழுது சமர்ப்பிக்கின்றனர். மக்களின் பயன்பாட்டிற்காக தேவன் தர்ப்பண மண்டபத்தை இதோ எப்பொழுது அரசு நிர்வாகத்தினர் எப்பொழுது சமர்ப்பிக்கின்றனர். நல்லார் அறக்கட்டளையின் சார்பில் 15 கோடிக்கும் பேரூராட்சியின் சார்பில் 96 லட்சமும், பிடபிள்யூடி சார்பில் 86 லட்சமும், பேரூர் HRC துறை சார்பில் 1.10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட
தம்பி அவர் போட்டுக்கலாம் சாமியெல்லாம் இந்த வேலூர் நற்பணமன்றத்தை அமைக்க நல்ல அறக்கட்டளை ரூபாய் 15 கோடி ரூபாயும் வேலூர் பேரூராட்சி 96 லட்சத்தையும் பீடபிள்யூடி 86 லட்சத்தையும் வேலூர் HRLC 1.10 கோடி ரூபாய் வழங்கி தரப்படுகிறது. இதோடு இதன் நிறைவாக இப்பொழுது இந்த மகத்தான நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த திருப்பெருந்துறை சாந்தலிங்க பரதாசர சாமிகள் அவர்களுக்கும் நவத்திரு குமர சாமிகள் அவர்களுக்கும் கோவை ஜெய சாமிகள் அவர்களுக்கும் வரையவர் கிருஷ்ணமூர்த்தி சாமிகள் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். படித்துறையானது நம்ம நல்லதமாக அறக்கட்டளை சார்பாக சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பிலும் பேரூராட்சி HRLC டிபார்ட்மெண்ட் சார்பாக பின்னாடி இருக்கிற டாய்லெட் வாட்டர் டேங்க் அது சுமார் 1 கோடி 10 லட்சம் மதிப்பு பேரூராட்சி சார்பில் வந்து சுத்திகரிப்பு நிலையம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. பிடிஓடி சார்பாக வந்து பல்ப் ஸ்டோர் 1 லட்சம் பண்ணியிருக்காங்க. அவர் அனைவருக்கும் நன்றி. விழாவை மிகவும் சிறப்பாக நடைபெற்ற அந்த நம்மளுடைய பேரூர் புரோகிதர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி. உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவுடன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.